ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்க சிவகார்த்தி. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2025க்கான கவுன்சிலிங் போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னிலேருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எது மாதிரியான ஷெட்யூல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணது அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆனதுலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7/5/2025 இன்னையிலேருந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6/6/2025. ஓகேங்களா? கரெக்டாக ஒரு மாதம் டைமுங்க. இந்த ஒரு மாசத்துல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்ததாக லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஆக்சுவலாக அப்ளிகேஷன்ஸ்லாம் போடுறப்போ உங்களோட 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க்கு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது மாதிரியான விஷயங்களை நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது வந்து ஒரு 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணி 9/6/2026 பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்னு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரேண்டம் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து 11/6/2025 ரேண்டம் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சி சென்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10/6/2025 20/6/2025 இந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். ஏன்னா நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த டிஎஃப்சி சென்டர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டிஎஃப்சி சென்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து தப்பா பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து ஏதாவது ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா நீங்க இந்த டிஎஃப்சி சென்டருக்கு டைரக்டா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் தான் நீங்க டைரக்டா போய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன்ல பண்றது தான். அடுத்தது பப்ளிகேஷன் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு நடக்குதுன்னா 27/6/2025 ஆக்சுவலா அடுத்த மாசம் 27ஆம் தேதிக்குள்ள ரேங்க் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸ்ங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து இனிமே தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐசிடி அகாடமிக் கேலண்டர் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் வரும். ஃபர்தரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான கவுன்சிலிங் சம்பந்தமான அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.